தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 32 முதல் 38 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 32வது வாக்கியம். அவர்கள் சென்ற பின் பேய் பிடித்து பேச்செழுந்த ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். அவர் பேய் பிடித்து பேச்செழுந்த ஒரு மனிதர் என்று சொல்லும் பொழுது தீய சக்திகளால் பாதிக்கப்பட்ட ஒரு மகன் ஒரு மகள் பேச்சை எழுந்து விடுகிறார்கள். எப்பேற்பட்ட பேச்சு? நல்ல வார்த்தைகளே அவர் வாயிலிருந்து வராது. தகாத வார்த்தைகள், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை அவமானப்படுத்துகிற வார்த்தைகள், கிண்டல் படுகின்ற வார்த்தைகள், கேலி கூத்தாக பார்க்கிற வார்த்தைகள், இப்படிதான் கடந்து வரும் மொழிய மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஒரு நாள் பேச மாட்டார்கள். ஐயோ, நாம் எதிர்த்து பேசினால் பெற்றோர்கள் வேதனைப்படுவார்களே, ஐயோ நாம் இப்படி பேசினால், கேலி பேசினால் என் நண்பன் அங்கே வேதனைப்படுவானே என்ற உணர்வு இருக்காது. சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு மனிதர்கள். யார் எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, என் மனசில் இருக்கிறதை நான் அப்படியே சொல்லிவிடுகிறேன் என்ற எண்ணத்தில் அதை அந்த ஒரு தவறான கருத்தை வைத்துக்கொண்டு தான் போவார்கள். மனசில் இருப்பதை அத்தனையும் நீ வெளிப்படுத்தினாய் என்றால் எப்படி இந்த உலகத்தில் வாழ முடியும்? அப்போ நீ எங்கே நீ சொல்கின்றாய்? உன் அதிகாரத்தில் கீழே உள்ளவர்களிடத்தில் நீ சொல்கின்றாய் என் மனசில் பட்டதை நான் சொல்கின்றேன் என்று. எங்கே உன் அதிகாரத்தில் மேல் உள்ளவர்கள் உனக்கு அதிகாரிக்கு உன்னுடைய அதிகாரியிடத்தில் உன் மனசு பட்டதெல்லாம் சொல்லிப்பார். அப்போ அங்கே வேலை கிடைக்குமா? வேலை இருக்காது. அங்கே பல பிரச்சனை கடந்து வரும். உங்களுடைய அதிகாரத்தில் கீழே உள்ள இடத்தில் உன் மனசில் பட்டதெல்லாம் நீ சொல்கின்ற சமயத்தில் அது நல்ல குணம் அல்ல, மாறாக பக்குவம் இல்லாத ஒரு குணம். ஆக இறைசனில் மன்றாடுவோம். ஆண்டவரே, பேச்சிருந்தவன் போல நானும் இருக்கின்றேன். தீமைகளும் தீய சக்திகளுக்கும் அடிமையை கூட நான் வாழ்கின்றேன். என்ன சொல்ல வேண்டும் தெரியாமல் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். என் பேச்சு வழியாக என் குடும்ப அங்கத்தினர் காயப்படுகிறார்கள், என்னிடம் வேலை செய்கிறவர்கள் வேதனைப்படுகிறார்கள். ஆகவே நல்ல வார்த்தையை நான் பேச கிருபை தாருமான்னு சொல்லி மன்றாடுவோம். அப்பேற்பட்ட ஒரு மகன் மகள் நம்மளுக்கு அருகில் இருக்கிறார்கள் என்றால், நம் குடும்பத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை இறை வார்த்தையை படிக்க நாம் தூண்டுவோம். வார்த்தையானது அங்கு விடுதலை தரும். இனி அவர்கள் படிக்கவில்லை என்றால் அவர்கள் சார்பாக தெய்வமே, நான் படிக்கிற இந்த இறை வார்த்தை அவர்களுக்கு விடுதலை தரட்டும் என்று சொல்லிக்கொண்டு நீயும் நானும் பைபிள் படிக்கிற சமயத்தில் யாரை நினைத்து பைபிள் படிக்கிறோமோ அவர்களுக்கு அங்கு விடுதலையும் சௌக்கியங்களும் அங்கு கிடைக்கும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, நீர் தாமே எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தியலும், மாதாவை எங்களுக்காக பரிந்து பேசியலும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.